அர்ஜுன் சார், இங்க இருக்கிற பூக்கள் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. இந்த இடமும் அமைதியா இருக்கு. ஆமா வசு, உன்ன மாதிரி. ஐயோ, ஆரம்பிச்சிட்டீங்களா? வசு, நீ பூவெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுற, நான் உன்னை பார்த்து சந்தோஷப்படுறேன். அர்ஜுன் சார், நானும் இங்க இருக்கிற அழகழகான பூக்களும் ஒன்னா, இதுங்களெல்லாம் நாம நாள் முழுக்க கண் கொட்டாம பார்த்துட்டே இருக்கலாம். வசு, நீயும் அப்படிதான் வசு. உன்னையும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் எவ்வளவு பார்த்தாலும் சலிக்காத பூ நீதான். கவிதை பிரமாதம். ஆமா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி கவிதை அருவி மாதிரி கொட்டுது? நீ பக்கத்துல இருக்கும்போது மட்டும் நான் கவிஞன் ஆயிடுறேன். எப்படி? ஆஹா, போதும் போதும் அர்ஜுன் சார், நீங்க சாதாரணமாவே பேசுங்க, என்னால தாங்க முடியல. சரி, ஓகே. பட் ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன். சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, சொல்லுங்க. இந்த பூலா இருக்குல்ல, அது சாயங்காலம் ஆனா வாடிரும் வசு. ஆனா நீ எவ்வளவு நாள் ஆனாலும் வாடாம ஃப்ரெஷ்ஷா இருப்ப. ஐயோ மகாஜனங்களே, இந்த கொடுமையெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா? வசு, அவங்க ஏன் கேட்கணும்? நீ கேட்டா போதும். அர்ஜுன் சார், ஏன் இப்படி மொக்க போடுறீங்க? உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? அப்படியே கேட்டோன்னு கொடுத்துட போற. என்ன கேட்டா குடுத்துற போறியா? அப்படி என்ன கேட்க போறீங்க? ரொம்பலாம் ஒண்ணு இல்ல, சின்னதா ஒரு முத்தம் தரியா? நினைச்சேன், என்னடா திடீர்னு காதல் கரை புரண்டு ஓடுதேன்னு. அர்ஜுன் சார், இது பார்க், மக்கள் எல்லாம் வந்து போற இடம். இங்க வச்சு முத்தமா? அதெல்லாம் என்னால முடியாது. வசு, நாங்க பார்த்தேன், ஒரு லவ்வர்ஸ் முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. யாருமே பார்க்கல வசு. அதெல்லாம் பாப்பாங்க. பார்க்க மாட்டாங்கல்ல, அப்ப ஒரே ஒரு கிஸ். வா 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 வா. ஐயோ அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், நீங்க எவ்வளவுதான் கேட்டாலும் என்னால எல்லாம் ஒத்துக்க முடியாது. அதான் நைட் மொத்தமா இருக்குல்ல, இப்போ என்ன முத்தம் கித்தோன்னுக்கிட்டு? இத பாரு, எப்ப பார்த்தாலும் நைட் நைட் சொல்லி என்ன ரொம்ப ஏமாத்துற வசு. இவ்வளவு நாள் காத்திருந்தோம், இன்னும் கொஞ்ச நேரம் தானே. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்குமான உலகத்துக்குள்ள நாம போயிருவோம். அங்க நீங்க நான் மட்டும்தான் இருப்போம். அப்போ என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தரேன். ஏய் 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 ஏய், போங்க சார். ஏய் வசு, ஏய் சும்மா இருடா டேய். டேய், அங்க பாருடா யாருன்னு. டேய் பாத்துட்டான்டா. என்னடா பண்றீங்க? டேய், அங்க பாருடா யாரோ கூப்பிடுறாங்க. டேய் வா வா வா. ஏய், எதுக்குடா போட்டோ எடுத்த? சார், உங்களை யார் சார் போட்டோ எடுத்தா? நாங்க இங்க இருக்கிற ஃப்ளவர்ஸ் தான் சார் போட்டோ எடுத்தோம். பொய் சொல்லாத. நீ என் ஒய்ஃபை போட்டோ எடுத்தத நான் பார்த்தேன். சார் நம்புங்க சார், நாங்க உங்க ஒய்ஃப் எல்லாம் போட்டோ எடுக்கல. அப்படியா? சரி, உன் போன் தான். சார் அதெல்லாம் முடியாது, கையெடுங்க சார், வாங்கடா கிளம்பலாம். ஏய், என்ன போய்கிட்டே இருக்க? கேட்டுட்டு இருக்கல, நானே எடுத்துக்கிறேன். சார் சார் விடுங்க சார், சார் சார் விடுங்க சார், சார் 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 விடுங்க சார், சார் போன் கொடுங்க சார், சார் போன் போன். ஏய் இருடா, பாக்குறேன். தம்பி, சார் போன். நீ தப்பு பண்ணலனா ஏன் பயப்படுற? போன் அவர் பார்க்கட்டும். ஏண்டா பெரிய யோகிய மாதிரி பேசுன? ஏடா இதெல்லாம்? நான் முறைக்கிறா? என்ன முறைக்கிறா? என்ன முறைக்கிறா? வேண்டாம் சார். சார் சொன்னா கேளுங்க. விடுமா, நாலு சாத்து சாத்தட்டும். இவனுங்க எல்லாம் இதுக்குனே அலையறானுங்க. பொண்ணுங்களை போட்டோ எடுத்து நெட்ல போட்டு விடுறதா இவனுங்களுக்கு வேலை. இவனுங்க எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. என்னடா இத்தனை பொண்ணுங்க போட்டோ? இதெல்லாம் வேற வேலையே இல்லையா? டேய் ராஸ்கல், நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பறக்கல, உன்னெல்லாம் இப்படியே விடக்கூடாது. செருப்பு கழட்டி அடிக்கணும். சொல்லாதீங்கம்மா, செய்யுங்க முதல்ல. ஏய் அர்ஜுன் சார், வேலை கையில சார், கையிலடா பாரு. வாங்க அர்ஜுன் சார். வேணாம்டா. கொஞ்சம் முன்னாடி போங்க சார். சார் பெட்ரோலா டீசலா சார்? பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணிருங்க. ஓகே சார். பிரதர் இங்க வாங்க. சொல்லுங்க சார். உங்களுக்கு லேக்குக்கு அட்ரஸ் தெரியுமா? தெரியும் சார்.
அர்ஜுன் சார், வசு அந்த குழந்தைய பாருங்களேன். ரொம்ப கியூட்டா இருக்கால? ஆமா வசு, கியூட்டா இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆ, வசு, நமக்கு இந்த மாதிரி அடுத்த வருஷம் ஒரு குழந்தை பிறந்துடும். என்ன வசு வெக்கப்படுற? இதுக்கே வெக்கப்பட்டா எப்படி? அர்ஜுன் சார், நீங்க ரொம்ப மோசம். ஆனா உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் குழந்தை பொறுக்கிற வரைக்கும் தான் மனைவிய கொஞ்சுவீங்க. குழந்தை பிறந்துச்சுன்னா அத மட்டும்தான் கொஞ்சுவீங்க, மனைவிய மறந்துடுவீங்க. என்ன வசு இப்படி சொல்லிட்ட? எத்தனை நாள் ஆனாலும் எனக்கு உன் மேல இருக்க லவ் குறையவே குறையாது. என்னையா பண்ணிட்ட நீ? நான் உன்கிட்ட டீசலா போட சொன்னேன். சார் நீங்க தான் சார் சொன்னீங்க டீசல் போட சொல்லி. நான் எங்கே சொன்னேன் டீசல்னு? என்ன ஃப்ராட் தனம் பண்றியா? பெட்ரோல் கார்ல டீசல் போட்டா என்ன ஆகும் தெரியாது உனக்கு? ஏய், ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா? சார் நீங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு, தெரியாம நடந்துருச்சு சார். சாரி சார். யோ, போய் சொல்லாதயா. நான் தான் சொன்னேன்னு சொன்னேன், இப்ப சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ற. உன் பிளான் என்ன? என்ன பண்ற நீ? சார், அவர்தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றாருல்ல, விட்டுருங்களேன். இல்ல வசு, இது சாதாரணமா நடந்த மாதிரி தெரியல. யாரோ சொல்லி வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு இவன் பண்றதெல்லாம். அர்ஜுன் சார். ஏய் சொல்றா சார். ஏன்டா எங்களை முறைச்சு பார்த்துட்டே இருந்தா? உனக்கு இங்க நடந்த குழப்பத்துக்கு என்ன சம்பந்தம்? சார் விடுங்க சார், எல்லாரும் பாக்குறாங்க சார். சட்டையில இருந்து கையெடுங்க சார். மரியாதை சொல்றா. ரஞ்சித் அனுப்புனானா இல்ல ஷாலினி அனுப்புனாளா? சார் என்ன சார் நீ என்ன பிளானோட சுத்திட்டு இருக்க? நான் யார் அனுப்புனாலும் இல்ல, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நானும் டூரிஸ்ட் தான் சார், என்ன விடுங்க சார். அப்புறம் எதுக்குடா எங்களை திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டே இருக்கா? சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவி ப்ரோகிராம்ல உங்க அர்ஜுன் ரெண்டு சார். பேரையும் பார்த்தேன். பெஸ்ட் கப்புள்னு பிரைஸ் வாங்குனீங்க, அது இல்லாம செமையா டான்ஸ் ஆடுனீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நீங்க தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக பார்த்தேன் சார். நீங்க டீசல் போட்டு வந்ததும் உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன் சார். மத்தபடி தப்பான எண்ணம்லாம் எதுவும் இல்ல சார், நம்புங்க சார். அர்ஜுன் சார், அவர் சொல்றத பார்த்தா உண்மை மாதிரி தான் இருக்கு. தேவையில்லாம நீங்க தான் ரஞ்சித் ஷாலினிய நினைச்சு டென்ஷன் ஆகுறீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சாப்டர் தான் முடிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல வசு, இந்த ஆள் பெட்ரோல் போடுறவனை கூப்பிட்டு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் அந்த ஆள் டீசலை போட்டான். சத்தியமா நான் எதுவும் சொல்லல. லேக்குக்கு எப்படி போறதுன்னு அட்ரஸ் கேட்டேன். நீங்க வேணா அவரை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. பிரதர் இங்க வாங்க. சார் சொல்லுங்க சார். இவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? லேக்குக்கு போறதுக்கு அட்ரஸ் கேட்டாங்க சார். சார் நான் தான் சொன்னேன்ல சார், என்ன நம்புங்க சார். தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், அதுக்கு வேணா என்ன மன்னிச்சிருங்க. ஃபுல்லாக கொடுங்க சார். சார், நீங்க இங்க நடந்த ரெண்டு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பயப்படுற மாதிரி ஒன்னும் ஆகாது. அந்த மாதிரி ஆக கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் வசு. என்னடா தம்பி, பார்த்து போடக்கூடாதா? சார் வணக்கம் சார், நான் தான் இந்த பங்கோட மேனேஜரு. தெரியாமல் நடந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க சார். என்ன சார் மன்னிச்சிருங்கன்னு சாதாரணமா சொல்றீங்க? தெரியாமல் நடந்துருச்சு நான் காரை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? சார். என்ன சார் பண்ணுறது, இந்த காலத்து பசங்க அப்படித்தான் இருக்காங்க, எதையும் கற்றுக்க மாட்டேங்கிறாங்க சார். கடமைக்கு வேலை பார்க்குறாங்க சார். வர்ற பிரச்சனையெல்லாம் நாங்கள் தான் சார் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கு. சார் அது உங்க பிரச்சனை, இப்ப நான் என்ன பண்றது அதை சொல்லுங்க. சார் நான் சரி பண்ணி தரேன் சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். இங்க பாருங்க, மொத்த ஃபியூலையும் வெளியில எடுக்கணும், டேங்கை கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணணும். அரைகுறையா ஏதாவது பண்ணீங்கன்னா என் வண்டிக்கு தான் பிரச்சனை. தப்பு எங்களுது தான், அதனால பொறுப்பு எங்களுது தான் சார். வண்டியை ஒரு அரை நாள் விட்டு போங்க. நீங்க சொன்ன மாதிரி டீசல்லாம் வெளியில எடுத்துட்டு டேங்கையும் கிளீன் பண்ணி தரோம் சார். பக்காவா இருக்கும் சார், அதுக்கு நான் பொறுப்பு சார். சார், அதான் அவரை செஞ்சு தரேன்னு சொல்றாருல்ல, நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு வாக் போயிட்டு வருவோம், அப்புறம் வந்து வண்டியை எடுத்துப்போம். அர்ஜுன் சார், இந்த பிளேஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல? சார், இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. இந்த பிளேஸ சுத்தி பாருங்க, மனசு ஃப்ரெஷ் ஆகும். வசு, என் பயத்தை எப்படி உனக்கு புரிய வைப்பேன்? கார் போனா கூட புது கார் வாங்கிப்பேன். ஆனா நீ என் பொக்கிஷம். எனக்கு என்ன ஆனாலும் சரி, உனக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன்.
ஜெயிச்சிட்டோம்னு சந்தோஷமா இருக்கியா? சார் நீங்க இன்னும் சரியாகலையா? இன்னும் அந்த பெட்ரோல் பங்க்ல சண்டை போட்ட மூட்லயே தான் இருக்கீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க இல்லன்னு சொல்ற அழகுலயே தெரியுது நீங்க இன்னும் அப்படியே தான் இருக்கீங்கன்னு. சார் நீங்க அந்த பெட்ரோல் பங்க்ல அந்த குழந்தைய பாத்தீங்களா? செம கியூட்ல. ஆமா வசு, செம்ம அழகு. ஆக்சுவலா அந்த பாப்பாவே பாத்துக்கிட்டு இருந்தானா அவன் டீசல் ஃபில் பண்றத நான் கவனிக்கவே இல்லை. வசு, நமக்கு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்? உன்ன மாதிரி அறிவாவா இல்ல என்ன மாதிரி அழகாவா? அப்போ நான் அழகு இல்லையா? ஏன், நான் அறிவில்லன்னு கூட எடுத்துக்கோ. என்ன எடுத்துக்கோ, அதானே நிஜம். ஏய் வாங்க. என்ன? சும்மா இருங்க, போறவங்க வரவங்க எல்லாம் பாப்பாங்க. சரி ஓகே, நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா ஏதோ பேர்லாம் வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தல்ல, இது வரைக்கும் அதை நீ சொல்லவே இல்லையே. நீங்க கூட தான் ரொமான்டிக்கா ஒரு ஐ லவ் யூ சொல்றேன்னு சொன்னீங்க, அத சொல்லவே இல்ல. முதல்ல நீங்க சொல்லுங்க, அப்புறமா நான் சொல்றேன். இல்ல இல்ல, எப்பவும் லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட், நீயே சொல்லிடு. ஆஹா, அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. இந்த விஷயத்துல நீங்களே ஃபர்ஸ்டா இருங்க. ஓகே, நமக்குள்ள போட்டி வேண்டாம். டாஸ் போடுவோம். ஹெட் விழுந்தா நீ, டைல் விழுந்தா நான். ஓகேவா? அடேங்கப்பா, ஒரு ஐ லவ் யூ சொல்றதுக்கு டாஸா? நான் கேள்விப்பட்டதே இல்ல. வசு, என்கிட்ட சேஞ்ச் இல்ல, நீ வச்சிருக்க? ஹலோ, நான் என்ன உங்களை மாதிரி சில்ற பார்ட்டியா? ஏன் சொல்ல மாட்டேன்? இரு, அந்த பெரியவர்கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வரேன். ஓகே? ஐயோ அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், மானத்தை வாங்காதீங்க. இதெல்லாமா போய் அவர்கிட்ட கேக்குறது? ஹே, நான் தானே கேட்க போறேன், உனக்கு என்ன? ஒரு நிமிஷம் இரு, வார. ஐயோ சார், ஒரு 1 ரூபி காயின் கிடைக்குமா? உடனே திருப்பி கொடுத்துறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இப்பவே கொடுத்துறேன். இந்த 1 ரூபாயை திருப்பி தர வேண்டாம், இனிமே பிச்சை எடுக்காதீங்க. பாக்குறதுக்கு பெரிய இடத்து பிள்ளை மாதிரி இருக்க, ஆனா பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியற. யாரு பெத்த பிள்ளையோ? அர்ஜுன் சார், இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா? இதுல அவமானப்பட என்ன இருக்கு? நீ பேச்ச மாத்தாத, டாஸ் போடுறதுதான். ரெடியா? ஏய் வசு 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 வசு, ஏய் வசு, ஓடுது அர்ஜுன் சார், வசு, ஓடுது. வசு, காயின் ஓடுது. நீங்க தெரியாம அடிக்கிற மாதிரி தெரியல, பிளான் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கு. வசு, நீ பயங்கர பிரில்லியன்ட் ஆயிட்ட வசு. எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சா? நானும் வேணும் தானே அடிச்சேன். ஐயோ காயின், காயின். ஐயோ காயின். ஏய் ஐயோ ஐயோ, ச்சே, போச்சு. எல்லாம் ஒன்னாலதான். இப்ப யாரு வின் பண்ணோம்னு தெரியல பாரு. ச்சே, யாரு வின் பண்ணா என்ன? அந்த பெரியவர் திரும்ப வந்து காயினை திரும்ப கொடுன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அது வேற கேப்பாரா? பின்ன கேட்க மாட்டாரா? அந்த காயின் அவரு உழைச்சு சம்பாதிச்ச காசு. ஓ, சரி, இப்ப என்ன பண்றது? என்ன பண்ண முடியும்? பேசாம என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிடுங்க, அவர் வந்தா நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். சொல்றேன் வசு. வாழ்க்கையில நீ மறக்க முடியாத அளவுக்கு நான் சொல்றேன். அதுக்கு ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஐயோ, அது என்ன சர்ப்ரைஸ்? எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். இப்பவே தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பேர் சர்ப்ரைஸ் ஹவுஸ். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க இப்பவே சொல்லுங்க. நான் வேணா அப்புறம் மறுபடியும் சர்ப்ரைஸ் ஆயிக்கிறேன். வசு, நைட்டு உனக்காக கேண்டில் லைட் டின்னர் ஏற்பாடு பண்ணிருக்கேன். வானத்துல கூட்டம் கூட்டமா நட்சத்திரங்கள், பூமியில நீ நிலா. உன்னை சுத்தி குட்டி குட்டியா மெழுகுவர்த்தி சுடர். அப்ப நீ எப்படி இருப்ப தெரியுமா? தேவதை மாதிரி இருப்ப. அங்க வச்சு உனக்கு ஐ லவ் யூ சொல்றேன். போதுமா? எப்ப போறோம்? அதான் நைட்டுன்னு சொல்லிட்டேன்ல. நைட்டுக்கு ரொம்ப நேரம் இருக்கே. அது சரி, வா. அர்ஜுன் சார், இப்படியே போய் அந்த மலை உச்சி வரைக்கும் போலாமா? போலாம். ஆனா இந்த பக்கம் யாருமே வர்ற மாதிரி இல்லையே வசு. அதனால என்ன சார் பயமா? அதான் நீங்க என் கூட இருக்கீங்கல்ல. நீங்க என் கூட இருந்தா எனக்கு எந்த பயமும் இல்ல சார். வேணா உங்களுக்கு பயமா இருந்தா சொல்லுங்க, நம்ம போவேனா? அப்படிலாம் இல்ல வசு, ஒரு பாதுகாப்புக்காக சொன்னேன். சரி வா போலாம். அர்ஜுன் சார், யாருமே இல்லாத வனத்துல ஜோடியா பறக்கிற பறவைகளை பாத்திருக்கீங்களா?
அந்த ஆகாயமே தனக்கு சொந்தங்கிற மாதிரி அது சுத்தி சுத்தி வரும். அந்த மாதிரி யாருமே இல்லாத இந்த இடத்துல உங்க கூட சேர்ந்து நடந்தா இந்த உலகமே ஏன் கைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் சார். புரியுது வசு. சார் ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல, எனக்கு அப்படியே உங்களை இழுத்து போத்திக்கணும் போல இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. நரம்புக்குள்ள குளிர் ஊசி மாதிரி ஏறுது. வசு, இப்படியே காலம் பூரா போய்கிட்டே இருக்கலாமா? போக நானும் ரெடி. ஆனா வெறும்னே கட்டி பிடிச்சுக்கிட்டே நடந்தா போதுமா? அப்புறம் வேற என்ன வேணும்? ஆ, என்னென்னமோ வேணும். கொடுத்துருவோம். அர்ஜுன் சார், என்ன ஆச்சு உங்களுக்கு? எவ்வளவு ரொமான்டிக்கா நான் பேசிட்டு வரேன், நீங்க என்னடா அண்ணா கொஞ்சம் கூட ஆர்வமே இல்லாம ஏதோ பதட்டத்திலேயே இருக்கீங்களே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல வசு. பொய் சொல்றீங்க சார். முன்னெல்லாம் நான் இந்த மாதிரி பேசினா இந்நேரம் என்ன தூக்கி சுத்தி அமர்க்கலம் பண்ணிருப்பீங்க. இப்ப என்னடா அண்ணா ஏதோ பூனா போதுன்னு பதில் சொல்ற மாதிரியே பேசிட்டு வரீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? நிஜமாவே ஒண்ணு இல்ல வசு. அர்ஜுன் சார், உங்களோட இத்தனை வருஷமா பழகுறேன். எப்போ நீங்க சிரிப்பீங்க, எப்போ அழுவீங்க, எப்போ ரொமான்டிக் ஆவீங்க, எப்போ கோவப்பட்டு கத்துவீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ ரொமான்டிக் டைம். வழக்கமா எல்இடி பல்ப் மாதிரி பளீர்னு இருப்பீங்க, இப்போ 0 வாட்ஸ் பல்ப் மாதிரி டல்லா இருக்கீங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். வசு, நான் நார்மலா தான் இருக்கேன் வசு. அர்ஜுன் சார், நீங்க முதல்ல நார்மல் ஆவுங்க, அப்புறம் பேசிக்கலாம். அர்ஜுன் சார், இந்த நியூஸ் பாருங்களேன். அந்த ரஞ்சித் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டானா? சார், நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்றேன், சாதாரணமா இருக்கீங்க. இது எனக்கு சென்னையில தெரியும் வசு. சார், அர்ஜுன் சார், என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆமா வசு. அவன் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த பிறகு எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினான். வீடியோ கால் போட்டு மார்க்கெட்ல வச்சு நடு ரோட்ல உன்னை கார்ல அடிச்சு தூக்குவேன்னு சொன்னான். அன்னைக்கு உன்னை அவசரமா ஐஸ்கிரீம் கடைக்குள்ள போய் வெயிட் பண்ண சொன்னேன்ல, அவன்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தாதான். என்ன சார் சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. ரஞ்சித் மோசமான பாம்பு. இப்ப வேற அடி வாங்கியிருக்கான். நிச்சயம் நம்மளை கொத்தாம விட மாட்டான். அவனால நமக்கு ஆபத்து இருக்குன்னு தான் நம்ம யாருக்கும் தெரியாம ரகசியமா அங்க வந்தோம். ஆனா அந்த ரஞ்சித் எப்படியும் மோப்பம் முடிச்சு இங்கேயும் வந்துட்டான் வசு. 24 மணி நேரமும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹோட்டல் ரூம்ல கீழே விழுந்து அடிபட்டுருச்சுன்னு சொன்னேன்ல, அது பொய் வசு. அந்த ரஞ்சித் தான் நம்மளை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பிச்சான். அவன் கூட நடந்த சண்டையில தான் கையில கத்தி கிழிச்சிருச்சு. அந்த காயந்தான் அது. நம்ம எங்க இருக்கோம், என்ன பண்றோம், எல்லாமே அவனுக்கு தெரியுது வசு. இப்ப கூட இங்க எங்கேயோ இருந்து அவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான்னு தோணுது. சார், இவ்ளோ நடந்திருக்கா? இதுக்கு மேலே நடந்திருக்க வசு. பார்க்ல வச்சு நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்றதா சொல்லி கார்ல போனீங்க. அது உண்மையிலே நான் அனுப்புன கார்ல வசு. அந்த ரஞ்சித் அனுப்புன கார்.